வலிமை அப்டேட்டுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்டேட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் இருந்து தான். ஏன்னா வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக எந்த வித புது ஃபியூச்சரும் கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த விதமான ஃபியூச்சர் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, இந்த அப்டேட்ல என்ன கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பும்போது அந்த பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் ஹோல்ட் பண்ணி ரியாக்ஷன் சென்ட் பண்ணலாம். அந்த ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான இமோஜிஸ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியால உள்ள ஒரு ஃபீச்சர் தான். இதை இப்போ வாட்ஸ்அப் கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீட்டா யூசர்ஸ் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஃபீச்சரை. பட் இப்போ எல்லாருக்கும் அஃபிஷியலாக கொடுக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரா இமோஜிஸ்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அந்த ரியாக்ஷன் சென்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த இமோஜி அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் கரண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறீங்க டாக்குமெண்ட் மூலமாக அப்படின்னா அப் டு 100 MB வரைக்கும் தான் சென்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 2 GB வரைக்கும் நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் கவலையே இல்லை, 2 GB வரைக்கும் நம்ம கம்ப்ரஸே ஆகாமல் வீடியோ ஃபைல்லாம் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட கருத்துப்படி அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா பல மில்லியன் பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க கிளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு பாதிக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா அப் டு 2 GB வரைக்கும் நீங்கள் ஃபைல் சென்ட் பண்ணலாம். பட் ஏதோ ஒரு 2 GBக்கான ஒரு மூவியை நீங்கள் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரிசீவர் கிட்ட போய் சேரும்போது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி தான் போய் சேரும் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபுல்லாக கம்ப்ரஸே ஆகாமல் அப்படியே கூகுள் டிரைவ் மாதிரி போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிளவுட் ஸ்டோரேஜ் ஏகப்பட்ட விஷயம் வாங்குற மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் எனிவே அப் டு 2 GB வரைக்கும் சென்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்போ delete for everyone அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு மெசேஜ் நீங்க வந்துட்டு சென்ட் பண்றீங்க, அதை நீங்க தப்பா டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க, அதை delete பண்ணணும் அப்படின்னா இப்போ delete for everyone அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதுல குறிப்பிட்ட லிமிடேஷன் இருக்கு. இந்த டைம்குள்ள delete பண்ணாதான் உண்டு. பட் இப்போ கொடுக்க போற ஃபீச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணா delete for everyone யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிளிம்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரிவியூ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூடியூப் போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த தம்ப்நெயில் கிட்ட அந்த மார்க்கை வைக்கும்போது வீடியோ குட்டி குட்டியா ப்ரிவியூ ஓட ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இனிமே நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்றீங்க, இல்ல ரிசீவ் ஆகுது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஓபனே பண்ணாம குட்டியா ப்ரிவியூ மாதிரி பாத்துக்க முடியும். இதன் மூலமா யாரோ தப்பான வீடியோ சென்ட் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு தேவையில்லாத ஃபைலை யாராவது சென்ட் பண்றாங்க அப்படின்னா அதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பாத்துக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃபீச்சர்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன, இது 4ல எது சீக்கிரமா வரணும் அப்படிங்கிற உங்களோட தாட்டை என் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள்ல வீடியோல சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். கேமரா ஆஃப் பண்ண புரியா? இது லாஸ்ட் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் கொடுக்க போறதா புது ஃபீச்சர் கொடுக்க போறதா சொன்னாங்க இல்லையா, இது ஆல்ரெடி டெலகிராம் பல வருஷமா கொடுத்த ஒரு ஃபீச்சர் தான். அதை காப்பி அடிச்சு இப்போ அப்படியே கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வந்தது கொளுத்தி போட்டாச்சு, கிளம்பவா?